கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை இந்த கால வேளையிலே சந்திப்பதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான இன்னொரு ஆலோசனை. இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது என்று சொல்கிறார். நீ எப்படி ஜெபம் பண்ணுகிறாய் என்பதை குறித்து மிக தெளிவாக சில காரியங்கள் சொல்கிறார். இன்றைக்கி அநேகர் ஜெபிக்கிறாங்க. பப்ளிக் ஜெபம் இருக்கிறது, சபையில் ஜெபிப்பது. ஆனால் ஜெபம் என்று சொன்னால் தனியாக எப்படி நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் பாராட்டுவது, உறவு கொள்வது, அவரோடு கூட எப்படி பேசுவது என்பது தான். ப்ரேயர் இஸ் எ சாலிலிக்யூ, நாட் அ மோனோ டாக். ஒருத்தர் மட்டும் பேசிக்கொண்டே இருப்பதல்ல. அது நாம் பேசுகிறோம், அவர் கேட்கிறார். எப்படி நம்முடைய செல்ஃபோனில் ஒரு பக்கத்தில் நம்ம பேசணும்னா இன்னொரு பக்கத்தில் கேட்கிறார்களோ, கேட்டு நமக்கு பதில் கொடுக்குறார்களோ, அதை போல் நாமும் கூட ஜெபிக்க வேண்டிய வழியில் ஜெபித்தால் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் மிக அழகாக நீயோ ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிற பொழுது, அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல ஜெபம் பண்ணாதே. மாயக்காரர் என்று சொல்லும் பொழுது பரிசேயர், சதுசேயர், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இருந்த மத தலைவர்களைப் போல நீ ஜெபம் பண்ணாதே. நீ அப்படி ஜெபம் பண்ணாக்கா உன்னுடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படாது. அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 3.5 ஆண்டு ஊழியத்தை பார்க்கின்ற பொழுதில் அவர் அநேக நேரங்களிலே பிரசங்கம் பண்ணினார், போதகம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஒரு பொது வழியில் இருந்து கொண்டு தேவாலயத்திலோ அவர் உறக்கமிட்டு ஜெபித்தார் என்று நான் இது வரைக்கும் பார்க்கவில்லை. ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் அவர் அப்படியாக ஒரு பப்ளிக் ப்ரேயர் பண்ணதாக தெரியவில்லை. சிலுவையில் ஜெபித்தார், ஆனால் அவர் தேவாலயத்தில் தான் உபதேசம் பண்ணினார், வேதத்திலிருந்து அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் கூட நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லும்போது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம தனி ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நமக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கார். இன்று நாம் முயற்சி செய்வோமா? அப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் வாழ்க்கையை நமக்கு அமையும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்ம ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பல ஜெபங்களை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பரமண்டல ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆனாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையில் எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். மாயக்காரரை போல நாங்கள் ஜெபிக்காதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக ஜெபித்து அதன் பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.